வணக்கம். போகரையா நமக்கு தந்தருளிய 7000 சிறப்பைப் போலவே நல்ல பல மருத்துவ பகுதிகளையும் விளக்கத்தையும் செய்முறைகளையும் தந்திருக்கிறார். தலையில் முடி வளராத பிரச்சனையாலும் முடியில்லாத பிரச்சனையாலும் தீராத தலைவலியாக இருக்கிறது. இளவயதில் தலைமுடி உதிர்ந்து விட்டால் தங்களின் அழகும் இளமையும் தகர்ந்து விட்டது போலவே உணர்கின்ற மக்களுக்கு 2 அற்புதமான பக்குவத்தில் தைலம் செய்து பயன்பெறும் வகையில் போகரையா நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். சில இயற்கையான மருந்து பொருட்களை சேர்த்து சிறப்பான தைலமாக வீட்டிலேயே செய்து உபயோகிப்பது தலைமுடிக்கும் தலைக்கும் சிறந்ததாக இருக்கும். இதில் குறிப்பிட்டுள்ள பொருள்களை சரியாக சேர்த்து போகரையா சொல்லிய முறையில் செய்து பயனடைய வேண்டும் என்று வாழ்த்தி பாடலுக்குள் போகலாமா? இது போகர் சொல்லித்தந்த முதல் பக்குவம். வெட்டிவேர், விளாமிச்சிவேர், கொடிவேலி, தேவதாரப்பட்டை, அகில்கட்டை, பலாசுக்கட்டை. பலாசு மரத்துக்கு முரசு புரசுன்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. மேலே சொன்ன வெட்டிவேர், விளாமிச்சுவேர், கொடிவேலி, தேவதாரம், அகில்கட்டை, பலாசு கட்டையையும் தனித்தனியே ஒரு 35 கிராம் எடுத்துட்டு எல்லா பொருட்களையும் தூளாக்கி தனியே எடுத்து வச்சுட்டு அடுத்ததா ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சு சூடாக்கணும். அந்த தண்ணீரை 2 படி அளவுக்கு சுண்டரை மட்டும் காய்ச்சி எடுத்துட்டு தண்ணீரை வற்ற காய்ச்சும்போது அதில் இருக்கிற நுண்கிருமிகள்லாம் ஒழிந்து போகும் என்பதாலேயே தண்ணீரை காய்ச்சும்படி சொல்லுகிறார் போகரையா. கூடவே அதில் தேங்காய் எண்ணெயும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததா தேங்காய் எண்ணெய் சேர்த்த பிறகு பசு நெய் ஒரு படி, வேப்பெண்ணெய் 1/4 படி, பசும்பால் ஒரு படியும் கூடவே கரிசலாங்கண்ணி செடியோட சாறு ஒரு படி, அது கூடவே சீரகம், கோஷ்டம், கஸ்தூரி மஞ்சள் எல்லாத்தையும் அளவுப்படி சேர்த்து நல்லா காய்ச்சிற போது பால் சேர்த்துருக்கிறதால மெழுகு பதமாக வரும். அப்படி மெழுகு பதமாக வரும்போது எடுத்துட்டு ஆறுனதும் அந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சி தலைமுழுகிட்டு வர்றபோது தலையில் நோயும் போகும், உறுதியாக தலையில் முடியும் முளைக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததா இன்னொரு எளிதான பக்குவத்தையும் சொல்லித்தர்றார். இந்த பக்குவத்தில் வால்மிளகு 175 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு கூடவே கிராம்பு, சாதிபத்திரி, ஜாதிக்காய், நாகப்பூ, சதகுப்பை, அதிமதுரம், வெள்ளைப்பூண்டு, கோரோசனை, கோரைக்கிழங்கு, சவரிச்செடி இதெல்லாம் வகைக்கு ஒரு பலமாக, அதாவது தனித்தனியே 35 கிராம் எடுத்துக்கணும். மேலே சொன்ன 10 பொருட்களையும் சரியான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு பதக்கு தண்ணீர், ஒரு பதக்குன்னா சுமாராக 16 நாழி 16 சொம்பு தண்ணீரை எடுத்துக்கிட்டு, அதாவது நம்ம வீட்டில் உபயோகிக்கிற பெரிய டம்ளரில் 16 டம்ளரில் தண்ணீரை எடுத்துக்கிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணீர் நல்லா காஞ்சு சுண்ட காய்ச்சி அது ஒரு படி அளவாக குறைஞ்சதும் எடுத்துட்டு பொன்னாங்கண்ணி கீரையை கொண்டு வந்து அரைச்சி சாறு பிழிஞ்சு எடுத்துட்டு கூடவே எலுமிச்சம்பழச்சாரும் ஒரு படி சேர்த்து மேலே சொன்ன 10 பொருட்கள், அதாவது வால்மிளகு, கிராம்பு, சாதிபத்திரி, சாதிக்காய்,
நாகப்பூ, சதகுப்பை, அதிமதுரம், வெள்ளை பூண்டு, கோரோசனை, கோரைக்கிழங்கு, சவரி செடி எல்லாத்தையும் சேர்த்து சுண்ட காய்ச்சின தண்ணீரோடு கலந்துட்டு நன்றாக கரைச்சு பசுவின் வெண்ணெயையும் ஒரு படி அளவுக்கு எடுத்துட்டு பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வச்சு சிறு தீயில எரித்து மேலே சொன்ன பொருட்களும் பொன்னாங்கண்ணி சாறும் எலுமிச்சம்பழ சாறும் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும்போது இறக்கி வச்சுட்டு ஆறுனதும் மெழுகு போல கிடைக்கிற தைலத்தை வடித்து எடுத்து கணபதியை மனதில் நினச்சிக்கிட்டு தலைக்கு பூசிட்டு முழுகி வந்தா. அதோட குணத்தை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருந்தான தைலத்தோட குணத்தை கேளுங்கப்பா, தலையில் உள்ள நோய்கள் போகும், கண்களில் எரிச்சலும் புகைச்சலும் தீரும், மேக நோயினால் ஏற்படுகிற வெப்பம் அகன்று போகும், அதாவது மெல்லிய வலிமையில்லாத ரோமங்களெல்லாம் மறுபடியும் உயிர் பெற்று வலுவான புதிதான ரோமம் தலையில் வளர ஆரம்பிக்கும்னோ, நாளான பித்தரோகமும் சூளை நோயும் குட்டமும், அதாவது படர்தாமரை, சிரங்கு போன்ற தோல் நோய்களும் போகும்னோ, இதுக்கு பத்தியமாக காரம், புளி, உப்பு அதிகமாக உணவில் சேர்த்துக்காம பார்த்துக்கிறது நல்லது. இந்த தைலத்தை தலையில் தேய்ச்சி தலைமுழுகி வந்தால் ஆச்சரியமான விதத்தில் நோய்கள் எல்லாம் அகன்று போகும்னு போகரையா சொல்கிறார். தலையில் முடி வளர வைக்கிறதுக்காக இத்தனை பொருட்களையும் சேர்த்து பொன்னாங்கண்ணி சாறும் எலுமிச்சம்பழ சாறும் சேர்வதால் தலைக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதால தலையில் முடி வளரும் தானே. இந்த பக்குவத்தை பொறுமையாக கவனமாக செய்து பக்குவப்படுத்தி தலைக்கு தடவி வந்தா முடி வளராமலா போகும். அந்த காலத்தில் இது போன்ற பக்குவங்களை செய்கிறதற்கு பொறுமையும் பக்தியும் இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் பொறுமையை குறைக்கிறதுக்கும் பொறுமையை சோதிக்கிறதுக்குமான எத்தனையோ விஷயங்கள் வந்திருந்தாலும் பொறுமையாக நம்பிக்கையோடு இந்த பொருள்களையெல்லாம் சேர்த்து தலைக்கு தேய்ச்சிக்கிறதும் நல்ல விஷயந்தானே.